10 with cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பூண்டு மிளகு ரசங்க. சூப்பராக இருக்கும். சளி இரும்பல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சமாக கரையுங்க. இரும்பலும் நல்லா கேட்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டு 10 பல் பூண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களே, அந்த இரும்பு வசதி அப்படிங்கிறதுனால அந்த சூட்டுக்கே சரியாக போயிடுங்க. 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச ரசப்பொடிங்க, அது 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஆறட்டுங்க. ஆனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் மிக்சியில். கொத்தமல்லி தழை பச்சையாக சேர்த்திக்கோங்க. கொழுந்து கருவேப்பிலை இருந்தால் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தக்காளி ஆனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. அவ்வளோதான், நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நம்ம இது வந்து ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் நீங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம மிளகு அதிகமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ளே சேர்த்திக்கலாங்க. தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியால் சேர்த்திக்கோங்க. ரசம் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சமாக 1/2 எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. கொதிக்கக்கூடாதுங்க. நுரக்கட்டு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு கட்டாகுதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்திக்கோங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், ரசம் சுற்றி நுரக்கட்டி வருது பார்த்தீங்களா. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இரும்பு கடாய் அப்படிங்கிறனால இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. தக்காளி பூண்டு மிளகு ரசம் ரெடிங்க. சுட சுட சாப்பாட்டுக்கு ரசத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.